நம்ம செவலக்கோழி பார்த்துக்கோங்க, மொத்தம் 8 முட்டை விட்டுருந்துச்சுங்க. அதில் வந்து 5 வந்து பொரிச்சிருக்குது. இன்னும் பார்த்துக்கோங்க, இதில் 3 முட்டை இருக்குது. சரி, முந்தானேத்தே ஒரு குஞ்சு பொரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 2 குஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. நேற்று ஃபுல்லாக 3 பொரிச்சிருச்சு. சரி, பசியிலேயே இருப்பாங்களே அப்படின்னா இறக்கி வந்து தண்ணி வச்சு அதுக்கப்புறம் கம்பை வந்து நுணுக்கி போட்டிருக்கேன். கம்பு வந்து எப்பயுமே கோழிகளுக்கு வந்து போடுறப்போ வந்து இந்த மாதிரி தாங்க நுணுக்கி தான் போடணும். இந்த இந்த நான் சின்ன கல் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து அம்மியிலையுமே நுணுக்கி போடுவேன் பார்த்துக்கோங்க. இந்த கல்லை வச்சுக்கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் நேரம் டைம் வந்து இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ ஓவர்லோடு ஏற்றிக்கிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நான் திருப்பி எடுத்து இதுக்குள்ளே விடணும் பார்த்தேங்க. ஆனால் முட்டை வந்து இருக்குது, நல்லா தான் வந்து ஆடவெல்லாம் இல்லை, கெட்டி தன்மையாக தான் இருக்குது. கரு கூடி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. தாய் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் எடுத்து இப்போ இதுக்குள்ளே திருப்பி விடலான்னு இருக்கேன். ஓகே, நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களா இருந்தால் இந்த முறை சரியா, இல்லை வந்து எல்லா குஞ்சும் பொரிச்சதுக்கப்புறம் தான் இறக்கி விடணுமா? ஏன்னா குழந்தைங்க வந்து எல்லாருமே பசியில் இருப்பாங்க இல்லையா. இந்த தலைவியெல்லாம் வந்து முந்தானேத்தே பொரிச்சிட்டாங்க. 2 நாள் பட்டினியில் இருந்தாங்க. இருந்தாலும் அது தாய் வந்து அது சூட்லேயே உட்கார வச்சுக்கிருந்தான். இருந்தாலும் என் மனசு கேட்கல. நம்ம மனசு தான் கொஞ்சம் இறக்க மனசாயிடுச்சு. இப்போ அதை தூக்கி அதில் விட்டுருவோம். பயபுல கொத்துறதுக்கு வர்றாங்க, கொத்துறதுக்கு. நம்ம ஆசாசியாக பார்த்து எடுத்தோம்னா கொத்த வர்றாங்க. வா 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 வா. இதில் இப்போ உட்கார வச்சாச்சு. இனி இந்த குஞ்சுகளை பிடிச்சா தான் கொத்துவாளா, பயமாக இருக்குங்க. உட்காரு. ஐ, போச்சு போச்சு, தண்ணியை கொட்டிடுச்சு. நான் உள்ளே உட்கார வச்சுட்டு உங்களை காட்டுறேன். இதுகளை ஏறி இதுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் கொட்டி நாஸ்தி பண்ணிடுச்சு. நல்ல வேளை அந்த பக்கம் தான் போயிடுச்சு. நம்ம ஓரமாக நகட்டி வச்சிட்டோம்னா அவங்க வாட்டுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்துவாங்க. தலைவி எட்டி பார்க்குறா. ஓகே, என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஏதாச்சும் இதில் மிஸ்டேக் பண்ணுறேன்னா நாட்டுக்கோழியில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?